என்னதுமா அது? இதுக்கு பேர் வந்து பட்டர் பீன்ஸ். இது நாகர்கோயில நிறைய கிடைக்கும். இது இந்த மாதிரி உரிச்சு இந்த சீடை மட்டும் எடுத்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு சாப்பிடும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கொஞ்சம் நமக்கு வந்து வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்க வந்து படிச்சிருக்கேன், நான் சாப்பிட்டுருக்கிறேன். நான் வந்து இந்த சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா இது இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றாங்க. எனக்கு எங்க அம்மா வந்து இது அடிக்கடி ஸ்நாக்ஸுக்கு வாங்கி தருவாங்க. எப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய காய்கறி கடைக்கெல்லாம் போவாங்களா, மொத்த காய்கறி கடைக்கு அங்க போனாங்கன்னா கண்டிப்பா இது வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அங்க வந்து 100 கிராம் 100 ரூபாய். இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல 1 கிலோவே 300 ரூபாய், 280 ரூபாய். ஓ, இத பார்த்த உடனே நீ வேற புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வேக வச்சு உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இதை பண்றது. ஆனா ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு இந்த பாருங்க மக்களே, வீட்லயே பப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு இதுக்குள்ள வந்து முட்டை இருக்கு. எக் இஸ் a source of protein. அது என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கடையில பப்ஸ் வாங்கினா அதுல மார்கரின் இல்லைன்னா டால்டா அந்த மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து கொஞ்சமா, அதுவும் ரொம்ப கம்மியா பட்டர் ஆட் பண்ணிருப்பாங்க. அதானே தவிர ரொம்ப எதுவுமே கடையில உள்ள ஐட்டம் எதுவும் ஆட் பண்ணி. ஸோ ஹெல்தியான பப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அன்ஹெல்தி இல்லைன்னு மட்டும் தெரியும். பப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதனால பப்ஸ் காட்டுறோம் இல்லையா? முன்னொரு காலத்துல அம்மா குழந்தையா இருக்கும்போது இதை சாப்பிட்டுருக்காங்க. நீங்களும் இதை சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதே மாதிரி இனிமே இந்த கடையில பாத்தீங்கன்னா மறக்காம வாங்கி நீங்க வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. பாய் பாய்.